ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் நான் ஸ்லீவை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் எப்படி நம்ம கிராண்ட் ஒர்க் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், நம்ம ஸ்லீவில் அவுட்லைனில் நம்ம ஜரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 4 லைன் நம்ம ஜரி கொடுத்துக்குருவோம். சாரீ கலரான வாடாமல்லி கலரு நம்ம சில்க் த்ரெட்டு 2 லைன்ஸ் கொடுத்து நம்ம மடக்கி போட்டிருக்கோம். இது நமக்கு மிஷினில் அடிக்க ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டிச் வர்றதுனால மிஷினில் நம்மளுக்கு நண்டுக்கால் தட்டாது. அதுக்கு பிறகு நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த லைன் நம்ம சுகர் பீட்ஸும் 4mm பீட்ஸும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம பேக் நெக்கில் கொடுத்தோம் இல்லையா அவுட்லைனு, சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸு, அதே தான் நம்ம ஸ்லீவுக்கும் தர்றோம். பேக் நெக் ஷோல்டர் அளவு டிசைன் பண்ணோம் இல்லையா, இப்போ ஸ்லீவுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸ்லீவ் 8 இன்ச்சு ஸ்லீவு. ஸோ ப்ளவுஸ் கிராண்டாக வேணுங்கிறதுக்காண்டி நம்ம 8 இன்ச்சு ஸ்லீவையும் நம்ம ஃபுல்லாக கொடி போடுறோம். அந்த திலகம் ஸ்டோனை வச்சு நம்ம மாங்காய் சேப்புக்கு நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம போடணும். நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த 4mm பீட்ஸ்க்கு அடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். 3 லைன் நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்கில் கொடுத்த அதே லைனை நம்ம ஸ்லீவுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைனுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மார்க்கர் வச்சு நான் சுழி வரைகிறேன். நம்ம பேக் நெக்குக்கு 2.25 இன்ச்சு ஷோல்டர் அளவு வச்சு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனுக்குள்ளேயே இப்போ நம்ம 8 இன்ச்சு ஸ்லீவுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் சுழி சுழியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். டிசி மார்க் சரியாக விழுகலை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுது. இந்த மாதிரி நான் சுழி சுழியாக வரைஞ்சிருக்கேன். இதிலலாம் நம்ம திலகம் ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கிறலாம். சாரீ கலரான இந்த பிங்க் கலர் ஸ்டோன் நம்ம ஒட்டியிருக்கோம் அந்த சுழியோட எட்ஜு ஃபுல்லாக. அதுக்கு பிறகு திலகம் ஸ்டோனை சுற்றி ஒரு சுகர் பீட்ஸும் செயின் ஸ்டோனும் சுகர் பீட்ஸும் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு திலகத்தையும் சுற்றி நம்ம பீட்ஸும் செயின் ஸ்டோனும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த திலகம் ஷேப்புலாம் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். நம்ம இடையில கொடி வரைஞ்சோம் இல்லையா, அந்த கொடிக்கு ஃபுல்லாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்றோம். அதுபோக நம்மளுக்கு கேப் தெரியுது இல்லையா, ஸோ நான் சின்ன சின்ன சுழியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த சுழிக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா கை நம்மளுக்கு நிறைஞ்சு வரணும் இல்லையா, அதனால் அந்த சின்ன சின்ன சுழிக்கும் நான் சுகர் பீட் கொடுக்குறேன். நம்ம இந்த கொடி ஃபுல்லாக நம்ம பாதி பக்கம் ஃபுல்லாக நம்ம பாதி ஃபுல்லாக கொடி போட்டுருந்தோம் இல்லையா, மீதி பாதிக்கும் நம்ம இந்த மாதிரி சுழி ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுக்கிறோம். பீட்ஸ் வச்சுட்டு நம்ம கிடைக்கிற கேப்பில் சின்ன சுழி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த சின்ன சுழிக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் நல்ல இடம் இல்லாமல், நம்மளுக்கு இடையே இல்லாமல் நம்மளுக்கு ஸ்லீவ் டிசைன் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஊடால நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடையில ஸ்டோன்னாலும் ஒட்டிக்கலாம், இல்லை லீஃப் போட்டு நம்ம ஃபில் பண்ணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சுழியெல்லாம் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த குட்டி சுழி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது போக நம்மளுக்கு இன்னும் இடம் கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்லாம் நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிக்கலாம்.
அது மாதிரி அந்த நம்ம சுழி போடும்போது வளையிற எட்ஜெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வளையணும், பாயிண்ட் கரெக்டாக முடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அந்த கம் வச்ச இடத்துக்கெல்லாம் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டுறோம். இப்போ அந்த சுழி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அந்த நம்ம ஸ்டோன் ஒட்டி வைக்கவும் அந்த சுழி வந்து நம்மளுக்கு ஃபுல் ஆகுது. இது மாதிரி நம்ம க்ளூ எங்கெங்கே வச்சோமோ எல்லா இடத்துக்கும் நம்ம அந்த ஸ்டோனை வந்து ஒட்டிடுவோம். நம்ம போட்ட அந்த சின்ன சுழிக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டோனை ஒட்டி விட்ருவோம். நமக்கு ஸ்டோன் ஒட்டும்போது நல்லா சைனிங் கிடைக்கும். செல்ஃபாக தான் நம்ம ஒட்டியிருக்கோம், ஆனால் அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸாக ஒட்டினதுனால சைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அது போக அந்த கொடிக்கெல்லாம் இடையில ராமக்கல் வந்து நம்ம ஒட்டுறோம். நம்ம அந்த சாரீ கலரான வாடாமல்லி கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம பிங்க் கலர் ராமக்கல் வந்து நம்ம ஒட்டுறோம் திலகம் ஷேப்புக்கு. இப்படி ஒட்டும்போது கொஞ்சம் அந்த கொடி வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாகும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து லீஃப் போட்டுக்கரலாம். கிடைக்கிற கேப்பில் வந்து நம்ம லீஃப் வரைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக வந்துடும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு டைமிங்கும் கம்மியாக இருக்குது. ஷார்ட் பீரியடில் நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு கிராண்ட் ஆக்கணும்னா கொஞ்சம் ஸ்டோன் விட்டால் நம்மளுக்கு கிராண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த கொடிக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டவுமே கொஞ்சம் கேப் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துக்கு நம்ம லீஃப் போட்டுக்கரலாம். இல்லை பாசி ஜமிக்கி நம்ம நெக்கில் வச்சோம் இல்லையா கேப்புக்கெல்லாம், அது மாதிரி பாசி ஜமிக்கியும் நம்ம வச்சுக்கரலாம். எந்தெந்த இடத்துல கேப் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நான் அந்த ராமக்கல் வந்து நான் ஒட்டுறேன். இந்த மாதிரி டிசைனில் நம்ம சூஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க்கு சீக்கிரம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஸ்லீவும் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஃபுல் ஆகும். நம்மளுக்கு கிராண்ட் லுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த ஒரு பாதிக்கு மட்டும் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பாதி ஸ்லீவுக்கும் நம்ம ஒட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்டோன்லாம் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம கொடியை சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம ஜரி போடுறோம். போடும்போதே நம்ம ஒரு திலகம் ஸ்டோனில் ராமக்கல் ஒட்டினோம் இல்லையா,
அந்த கல்லுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம், அப்படியே நம்ம லீஃபும் நம்ம போடுறோம் சேர்ந்தாப்பில். அப்படியே நம்மளுக்கு கையோட ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லையா. கண்டினியூஸாக நம்ம வந்துடலாம். நம்ம அங்கங்கே நாட் போட தேவை இருக்காது. ஒரு பக்கம் ஒரு கொடி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ நான் லீஃபும் அந்த ராமக்கல்லையும் சுற்றி நான் ஜரி போட்டுட்டு வர்றேன். எங்கெங்கே கேப் அதிகமாக இருக்கோ அங்கங்கே நான் லீஃப் போட்டுக்கிறேன். நீங்கள் லீஃப் வந்து மார்க்கரை வச்சு லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு போடும்போது உங்களுக்கு ஒரே ஷேப்பு கிடைக்கும். சப்போஸ் மார்க்கர் வச்சும் வரைஞ்சவும் கரெக்ட் ஷேப் கிடைக்கல அப்படின்னா ஒரு லீஃப் அளவுக்கு ஒரு ஆஸ் மாதிரி அட்டையை வெட்டி வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். லீஃபெல்லாம் ஒரே ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் பார்க்கும்போது நல்லா ரிச் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீட் ஃபினிஷிங் இருக்கும். நம்ம அந்த திலகம் ஷேப் ஒட்டினோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸும் செயின் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஜரி போட்டுடுறோம். இப்போ நம்ம கொடி போடும்போது கரெக்டாக அந்த ராமக்கல்லுக்கும் சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். நம்ம இந்த திலகம் ஷேப் போட்டோம் இல்லையா, அதுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். கண்டினியூஸாக நம்ம வந்து நாட் போடாமல் அப்படியே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டு லீஃப் போட்டு எல்லாத்துக்கும் நம்ம அவுட்லைன் ஜரி கொடுத்துடலாம். இப்போ லீஃப் வந்து நம்ம பேக் நெக் போட்ட மாதிரியே தான், ஒன்று விட்டு ஒன்று தான் நம்ம வந்து சாரீ கலரான சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மீதி வந்து நம்ம 4mm பீட்ஸ் தான் நம்ம பேக் நெக் குத்துன மாதிரியேவும் ஒரு 3 பாசியாக வந்து நம்ம குத்தி விடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பக்கமும் ஜரி வந்து நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். லீஃபும் நம்ம அங்கங்கே இடையில கேப் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து சாரீ கலர் சில்க் த்ரெட் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். சில்க் த்ரெட் லோடிங் வந்து உள்ள சில்க் த்ரெட்டை தான் 4 லைன் கொடுத்துட்டு மேலே லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு நிறைஞ்சு தெரியுது. இப்போ மீதி லீஃப்லாம் நம்ம ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் 3 4mm பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்குறோம். இப்போ நம்மளுக்கு அந்த லீஃபும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்போஸ் இது போக நம்மளுக்கு கேப் இருக்குது அப்படின்னா நம்ம அதிலலாம் ஒரு 3 சுகர் பீட்ஸும் ஒரு ஜமிக்கியும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம பேக் நெக் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி நம்ம அந்த கேப்புக்கெல்லாம் நம்ம சுகர் பீட்ஸும் ஜமிக்கியும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஃபுக்கெல்லாம் நம்ம 4mm பீட்ஸும் இடையில பாருங்கள் நம்ம சுகர் பீட்ஸும் ஜமிக்கியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஜமிக்கி நம்ம யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு சைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா அழகாக கிடச்சிருக்கு. இது போக நம்ம இருக்கிற கேப்பில் நம்ம காப்பர் ரவுண்டு கல் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் ஆகி கிராண்ட் லுக்கோட நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அங்கே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரவுண்டு ஸ்டோன் வந்து கஷ்டமாக நினைக்கக்கூடாது, ஈஸியாக முடிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.